வனாந்தர பாதையிலே தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆகாரும் அவருடைய மகனுமாய் காணப்படுகிறார்கள். அந்த வனாந்தர பாதையிலே அவர்கள் இருக்கும்போது பாருங்க, வாழ்வழிக்க வேண்டியதான மனுஷனும் கையை கழுவி விட்டுறாரு. அப்படியே வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாங்க. கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்துட்டு அப்போ கொஞ்சம்தான் காணும். வேதனை, தாங்க முடியாத வேதனை. இப்படி ஒரு வாழ்க்கை ஆயிட்டு, இனி எனக்கு எங்கே போனால் விடுதலை, இனி என்னால் எங்கே போக முடியும் என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. பிள்ளை தண்ணிக்காக அழுது, இஸ்மவேல் தண்ணிக்காக அழுது கொண்டிருக்கிறான். தண்ணி தாகத்தினால் அந்த தாகம் எடுத்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலை ஊடாக கடந்து போகும்போது தான் தெரியும். ஒரு 10 நாள் தண்ணீர் இல்லாமல் இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்ன விதத்தில் வேதனைப்படுகிறோம் என்று. ஆனால் தண்ணி தீர்ந்து காலி ஆயிற்று. எத்தனை நாள் தண்ணி இல்லாமல் வனாந்தரத்தில் நடந்தாங்களோ தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் தண்ணீர் தாகத்தினால பிள்ளை துடிக்குது. சாகிற கண்டிஷனில் பிள்ளை இருந்து கொண்டிருக்கும்போது அம்புபாயும் தூரத்திற்கு ஒரு செடியின் கீழே தன்னுடைய பிள்ளையை விட்டு தூரம் போய் இவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளை கதறுது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை அம்மா அந்த செடிக்கு பக்கத்தில் பிள்ளையை விட்டு தூரம் போகும்போது பிள்ளை எழும்பி ஓட முடியாத சூழ்நிலையில் காணப்படலை. ஏன்? தண்ணி தாகம், நடக்க முடியலை பிள்ளைக்கு. அப்படிதான் தோணுது. ஏன்னா பிள்ளைங்களை கொண்டு விட்டு அது ஓடிடுமே, அம்மாவுக்கு பக்கத்தில் ஓடிடுமே, ஓடலை, அங்கே தூரம் தான் நிற்குது அப்படின்னு நடக்க முடியலை. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அந்த லாஸ்ட் கண்டிஷன் அதுதான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளையினுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார். பிள்ளையினுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார். இந்த பிள்ளை ஆபிரகாமனுடைய மகனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையும், அருமை மகனே, மகளே, சகோதரா, சகோதரி, தாய், தகப்பனே, ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? இனி மரணம்தான், அவ்வளோதான், அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது, அடுத்த ஸ்டெப்பு என்னால் நடக்க முடியாது, இன்றைக்கி எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவர். எந்த இக்கட்டிலிருந்தும், எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்திலிருந்தும் விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.